ஹாய்ங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கிறது ஒரு 4 பிஹெச்கே வீடுங்க. மேட்டுப்பாளையம் ரோடு. ரொம்ப நியர்பையே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. எல்லா வீடுகளை போலயுமே இது நார்மலா கட்டின பில்டிங் கிடையாது. இது இன்டர்லாக்கிங் கல்லு கேரளாவுல இருந்து கொண்டுட்டு வந்த ஒரு கல்லுகளை வச்சு ஸ்பெஷலா பிளான் பண்ணி கட்டின வீடுங்க இது. அந்த மாதிரியான ஒரு வீட்டை இன்னைக்கு பார்க்கறக்காக தான் வந்திருக்கோம். வீட்டில் ஆளுங்க குடி இருக்கிறதுனால வீடுகள் கொஞ்சம் கசகசப்பா இருக்கு. அதனால இது வீடியோ போடுறதுக்கு ஏற்ற வீடா இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிற வீடு இதுதாங்க. வீட்டோட எலிவேஷனுங்க. கார் பார்க்கிங்கு. 2 கார் தாராளமாக இதில் நிறுத்திக்க முடியும். அவுட்டரில் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. வெளியில் கார்டனும் கொடுத்துருக்குறாங்க. வீட்டை சுற்றியும் போயிட்டு வர்றதுக்கு இடமும் கொடுத்துருக்குறாங்க. வீட்டோட பால்கனிங்க 14க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. மேலே கேரளா மாடல் ஓடு போட்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல திண்ணை எல்லாமே அவங்க ரெடிமேடாகவே கட்டியிருக்கிறாங்க. உள்ளே வரும்போது ஹாலுக்குள்ளேயும் ஒரு சோபா போடுற மாதிரி ஒரு திண்ணையோட அமைப்புலேயே அவங்க பிளான் பண்ணி இதை கட்டியிருக்காங்க. வீட்டோட சீலிங் எல்லாமே ரொம்ப யூனிக்காக அவங்க டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. தேவையான இடங்களில் மட்டுமே பூச்சி வேலைகள் பண்ணியிருக்கிறாங்க. மற்றது எல்லாமே பில்லர் மூலியமாகவே மேலே கொண்டுட்டு போயிருக்கிறாங்க. வீட்டுக்கு நல்ல வெளிச்சமாகவும் ரொம்ப காற்றோட்டமாகவும் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. பதினாறுக்கு 16 அப்படிங்கிற அளவில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூமாக அதை பிளான் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு அட்டாச்டு பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. அதை வெஸ்டர்ன் டாய்லெட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. இது இந்த வீட்டோட 2வது பெட்ரூமாக பிளான் பண்ணியிருக்காங்க. இதை ஒரு 10க்கு 11 அப்படிங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் ஒரு அட்டாச்டு பாத்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. இதையும் வெஸ்டர்ன் டாய்லெட்டாகவே அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. உள்ளே நம்ம ஏறி வர்ற படி எல்லாமே மூங்கில் கொடுத்துருக்காங்க. பதினாறுக்கு 16 அப்படிங்கிற அளவில் ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஹால் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க. கீழே உள்ள பெட்ரூமுங்க. இதையும் அட்டாச்டு பாத்ரூமாக கொடுத்துருக்குறாங்க. 10க்கு 11 அப்படிங்கிற அளவில் இந்த ரூம் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இடத்துல ஒரு பூஜா யூனிட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இன்னொரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸும் பார்த்திங்கன்னா 10க்கு 10 அப்படிங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க.
இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லா வால் மாதிரி இந்த வால் இல்லையேன்னு நீங்கள் நினைப்பீங்க. பூச்சி வேலைகள் எல்லாம் எதுவுமே செய்யாமல் இந்த கல்லை வச்சு இவங்க பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. வீடு ரொம்ப அழகாகவே ட்ரெண்டிங்காகவே இருக்குது. ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. டைல்ஸுகள்லாம் போடாமல் ஆத்தங்குடி கல் நேச்சுரலான ஸ்டோனுக்கு மூலியமாகவே இந்த வீடை பிளான் பண்ணி கட்டியிருக்கிறதுனால இது உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரியான ஒரு வீடு தாங்க. வீட்டோட இயர்னு பார்த்தீங்கன்னா 4 வருஷம். பில்டிங்கோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1800 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இடத்தோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 4.30 சென்ட் இருக்குங்க. ஈஸ்ட் பேசிங் வீடுங்க. வீட்டு வரி, தண்ணி வரி, கரண்ட் பில்லு எல்லாமே போட்டு ரெடி டு ஆக்குப்பையில் இருக்கிற ஒரு வீடு தான். இந்த வீடு தான் இன்றைக்கி சேல்ஸுக்கு கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. வீட்டின் பேரில் எந்த லோனோ கடனோ எதுவும் கிடையாது. எல்லாமே கிளியர் பண்ணி டைட்டில் ரொம்ப கிளியராகவே வச்சுருக்கிறாங்க. பெரியநாயக்கபாளையத்துலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்திலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கிறது. இதோட தனி ப்ளஸ்ஸுங்க. ஒரு நல்ல பீக்கான ரெசிடென்சியல் ஏரியாவுக்குள்ளேயே இந்த வீடு வந்திருக்கு. இந்த வீடை பற்றின மேலும் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது மாதிரியான அடுத்தடுத்த வீடியோக்குள்ள உங்களை வந்து சேர மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீட்டுக்காக ஓனர் கேட்டிருக்கிற விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 லட்ச ரூபா கேட்டிருக்கிறாங்க. இதில் விலை குறைக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க.